வணக்கம். குரட்டை பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வழங்குற 3 உணவுகளை பத்தி பார்க்கலாம். குரட்டை அப்படின்னா ஒரு வகையான சுவாச கோளாறு. தூங்கும்போது மூக்கும் அதோட தொண்டையோட வழியா காற்றானது எளிதில் செல்ல முடியாம தடை ஏற்படும் போது எழுற சத்தம் தான் குரட்டை. பொதுவா ஆண்கள் தான் அதிகமா குரட்டை விடுவாங்க. குரட்டைய சாதாரணமா விடக்கூடாது. அது சரி செய்ய முயல விட்டீங்கன்னா அது பெரும் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும். அதனால குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்க அதை சரி செய்யற முயற்சியில உடனடியா இறங்கணும். குரட்டை பிரச்சனைக்கு தீர்வு வழங்குற 3 உணவுகளை குறிச்சு பார்க்கலாம் வாங்க. ஆலிவ் ஆயில். இந்த அற்புத எண்ணெயில ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதுல ஒண்ணு குரட்டை பிரச்சனையை போக்கும். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் 1 டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் தேனும் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து அதோட வேணும்னா கொஞ்சோண்டு இஞ்சி சாறையும் சேர்த்து நைட்ல தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். புதினா நல்ல நறுமணம் மிக்கது மட்டும் இல்லாம அது மயக்க மருந்து தன்மையும் ஆன்டிசெப்டிக் தன்மையும் இருக்குது. குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 2 கப் புதினா டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். அதிலும் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் புதினா டீ குடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பான பலனை பெற முடியும். இல்லை அப்படின்னா 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சோண்டு புதினா எண்ணெய் சேர்த்து கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிச்சுட்டு வந்தாலும் குரட்டை பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஏலக்காய். இந்த அரேபியன் மசாலா பொருளானது சமையல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல மணத்தையும் சுவையையும் வழங்குறதோட மட்டும் இல்லாம ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் தருது. முக்கியமா ஏலக்காய் சளியை இழக்க செஞ்சு சுவாச பிரச்சனைகளை சரி செய்யும். அதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஏலக்காயை வாயில போட்டு கொஞ்ச நேரம் மெல்லவோ அல்லது 1 டம்ளர் தண்ணியில ஏலக்காயை தட்டி போட்டு கொஞ்சம் பட்டையும் தேனும் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வரவும் செய்யலாம். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.